ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மி பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கான ஒரு அறிவிப்பு தான். ஸோ இந்திய ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த பணியிடத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலுமே இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலையும் பார்க்கலாம். இதுதான் இந்தியன் ஆர்வம் பார்த்தீங்கன்னா வெளியிடுற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஜாயின் இந்தியன் ஆர்மி என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் 49 கோர்ஸ் ஏப்ரல் 2021 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அன்மேரிடு மெயில் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட் வந்து போத் ஆஃப் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை உள்ள எல்லாருமே இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு, ஸோ என்சிசி கேண்டிடேட் வந்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 19லேருந்து 25 வயது, அதாவது ஜனவரி 1, 2021க்குள்ளே. ஸோ இந்த ஏஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 1996 பிறந்தவங்களும் 2002 வரைக்கும் உள்ளவங்களும் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கும்போது டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதுவும் பார்த்தோன்னா 50% வந்து மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான வேக்கன்சி டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் என்சிசி மென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 50 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 45 ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கும் 5 வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேண்டிடேட்டுக்கும். ஸோ ஆர்மிக்கான அந்த பர்சனல் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்மியோட எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ இப்போ வந்து சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் 5 போஸ்டிங் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்சிசி உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி பர்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் 49 வீக்ஸ் வந்து ஓடிஏ வந்து சென்னையில் உள்ள ஓடிஏ அந்த ராணுவ அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே ஆஃப் ரேங்கிங், ஸோ ஸ்கேல் பே பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ரேங்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கேல் பே கொடுத்துருக்காங்க. அதாவது கேப்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது லெவல் 10க்கான பியில் வந்து பார்த்தீங்கன்னா 61,300 1,93,900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்கேல் பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரேங்க் அடிப்படையில் அவங்களுக்கான ஸ்கேல் பேயும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதர் எலவன்ஸ் என்னென்ன தரப்போகிறாங்க, அதுக்கு எவ்வளோ எலவன்ஸ் தரப்போகுது மந்த்லிக்கு அப்படின்னு டீட்டெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெக்னிக்கலாகவும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேர் அலவன்ஸும் சரி என்னென்ன இருக்குது அப்படின்னு டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணியிடத்துக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா www.joinindianarmy.nac.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆஃபீஸர் என்ட்ரி அப்ளை லாகின், ஸோ உங்களுக்கான அப்ளை லாகினில் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணிட்டு ஸோ என்னென்ன எலிஜிபிள் கொடுத்துருக்காங்களோ அந்த எலிஜிபிளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவல் இருந்துச்சுன்னா உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணியிடத்துக்கு ஸோ இந்த கோர்ஸுக்கான ஒரு அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் அப்ளிகேஷனை தான் எடுக்கிறாங்க. ஸோ யாருக்கு வந்து கரெக்டாக வந்து அதுக்கான எலிஜிபிள் இருக்கோ அவங்க மூலியமாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஸோ அதில் வந்து 50% மார்க்கு, டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க, 50% மார்க் இருக்கிறவங்க, ஏஜ் லிமிட் கரெக்டாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் அண்ட் SMS மூலமாக வந்து தெரியப்படுத்துவாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30, 2020 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து க்ளோஸ் ஆகிற டேட் வந்து ஜனவரி 28, 2021 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபைனலாக கொடுத்தது இதான் வந்து ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு போஸ்டிங்க்கு ஸோ இந்தியன் ஆர்மியில் போயிட்டு ஸ்கோர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க. இதுக்கான ஒரு அறிவிப்பு தான் ஸோ இந்திய ராணுவம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோர்ஸுக்கு யாராச்சும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அப்ளை பண்ணலாம்.